Hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AAT Amazon Appliances தமிழ். நான் பிரசாந்த். எப்பவும் போலவே இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர்னு Eureka Forbes எடுத்துறதா பார்த்தேன். அதை எடுத்து வந்துருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்றது மூலமா நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை உடனே தெரிஞ்சுக்கலாம். Hi guys, நம்ம இந்த மாதிரி நாம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறது இந்த ப்ராடக்ட் தான் Eureka Forbes Easy Clean Vacuum Cleaner. இந்த மாடல் பேர் ஈஸி கிளீன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங் வந்த ப்ராடக்ட்லாம் இதுதான். கொஞ்சம் அதிகமாக தான் ப்ராடக்ட் வந்திருக்கு. எப்போவுமே வேக்யூம் கிளீனர் தலைப்பு தான். கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் வரும். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணும். கொஞ்சம் ரிவ்யூ தான் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ வைக்கிறேன். இது வந்து ஃப்ளோர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளோரில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ். இது வந்து இந்த மாதிரி பைப் இருக்குல்லையா, அந்த மாதிரி பைப் மாட்டிட்டு இந்த பைப்பில் இந்த பைப் வரணும். இந்த பைப்பை இப்படி மாட்டிக்கலாம். நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் ஃப்ளோரில் இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. மாட்டிட்டீங்க அந்த பைப்பை நீங்கள் ஈஸியாக ஃப்ளோரில் புரிஞ்சுதுங்களா, ஃப்ளோரை மாட்டுற மாதிரி ஈஸியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் மாட்டிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸியாக இதெல்லாம் மாட்டணும் அப்படிங்கிறத. இது வந்து கார்பரேட்டு ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. கார்பரேட்டு இந்த மாதிரி இதில் கார்பரேட்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில், கார்பரேட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் இது வந்து அப்பல்சரி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்பல்சரினா இந்த கார்லலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. இல்லை இந்த சைடில் கலந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. சின்ன க்ளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்பல்சரி வந்து ரொம்ப சின்ன க்ளீனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. சோஃபாவில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சோஃபாவில் அந்த மாதிரி அப்பல்சரி க்ளீனிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரெகுலர் கனெக்டிங் நாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் நாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மாட்டிங்கன்னா தான் நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ண முடியும். இதை மாட்டாமல் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இது மாட்டினீங்கன்னா நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ண முடியும். இது ப்ளோயருக்கு மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது அதோட நாசில் தான். அதை மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பைப் ஹோஸ் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸ். இந்த ஹோஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பெல்லாம் வந்து நீங்கள் சோஃபா கடையில் இப்படி உள்ள விட்டீங்கன்னா அப்படி மாட்டிக்கும் உள்ளே போகாது இல்லையா. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க சோஃபா கடையில். இதெல்லாம் மாட்டினீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தானே. ஸோ சோஃபா கடையில் எப்படி பெண்ட் ஆகி வேணும் உள்ள போகும். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இதுக்கு பேர். அதை மேக்ஸிமம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல் எல்லாமே கிளியராக போட்டிருப்பாங்க. எப்படி மாட்டணும் எல்லாம் மேக்ஸிமம் கிளியராக போட்டிருக்காங்க. நானும் பார்த்துட்டேன். ஸோ அது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்து மாட்டிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அது வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. அன்பாக்சிங் ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். என்னைக்குமே வேக்யூம் கிளீனர்லாம் பொறுத்த வரைக்கும் யூசர் மேனுவல் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. அப்போ தான் ஏதோ ஒரு அவசரத்துக்கு உங்களால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியலன்னா யூசர் மேனுவல் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ யூசர் மேனுவல் யூஸ் பண்ணுங்க. வேக்யூம் கிளீனரில் யூசர் மேனுவல் மஸ்ட்டாக எடுத்து வைக்கிறது சேஃப். நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு எனக்கு பில் கூட ஸ்டாப்ல பண்ணுவீங்க. அப்போ தான் வாரண்டி உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளோதான். அக்சசரிஸ் எல்லாமே நான் பார்த்துட்டோம். அக்சசரிஸ் என்னென்ன வருது, எப்படி அதை அட்டாச் பண்ணணும் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அக்சசரிஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வேக்யூம் கிளீனர் வந்துடலாம். இதுதான் இந்த வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனரோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலர் லுக் போய் சூப்பராக இருக்குது. ஹேண்டியாக இருக்குது. இது ஹேண்டி மாடல் தான். இது ஒரு எக்கனாமி மாடல், ஹை அண்ட் செக்மெண்ட் மாடல் கிடையாது. இது ஹேண்டி மாடலுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் மேலே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஒரு பண்டில் வச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒயர் எதனால இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னா வேக்யூம் கிளீனர் கொஞ்சம் ஒயர் என்றைக்குமே அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அதனால 18 ஃபீட் அதாவது 18 அடி ஒயர் கொடுத்துருக்காங்க. அது என்றைக்குமே யூஸ்ஃபுல் தான் என்றைக்குமே. நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளீன் பண்ணும் இல்லையா. ஸோ க்ளீனிங்க்கு வந்து ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் தெரியும் உங்களுக்கு ரெட் கலரில். எஸ், திஸ் பட்டன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்தீங்கன்னா இப்படி கையோடு வந்துடும். ஓகேங்களா. இதில் தான் அந்த டர்ட்டியெல்லாம் போயிருக்கும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி உள்ள இருக்கும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். எடுத்து இந்த டர்ட்டியெல்லாம் இதில் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே போட்டுருங்க. திருப்பி இது போட்டுறாங்க. திருப்பி இது போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டர்ட்டியெல்லாம் உள்ளே நிற்காமல் அந்த சைடு போயிடும். ஸோ அதான் கிளியராக போட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் எடுத்து ஒன்ஸ் ஜஸ்ட் இப்படி தட்டி போட்டுருங்க. இப்படி தட்டினீங்கன்னா போதும். இந்த ஃபில்டர் எடுத்து இப்படி தட்டிட்டு உள்ளே போட்டுருங்க. அவ்வளோ சிம்பிள் மேட்டர் தான். இவ்வளோதான் மெயின்டெனன்ஸ். இதுக்கு மேலே பெருசாக மெயின்டைன் பண்ண வேணாம். இது மாட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் கீழே ஃபர்ஸ்ட் லாக் பண்ணுங்க. லாக் பண்ணப்போ மேலே லாக் ஆயிரும். நான் சொல்கிறேங்க, கீழே மாட்டிட்டு மேலே லாக் ஆயிரும். என்ன ரீசனாக லாக் ஆகும் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அமுத்தலாம். இந்த பட்டன் அமுத்துறீங்கன்னா லாக் ஆயிரும். இந்த பட்டன் அமுத்திட்டு மறுபடியும் பட்டன் விட்டீங்கன்னா நீ இழுத்தால் வராது.
எக்காரணத்தை கொண்டு பட்டனை அமுத்தாம தெரியாம கழிச்சிடாதீங்க. கையோட வந்துடும். அப்போ இந்த லாக்க மாற்றுறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை. அவ்வளோதான். எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கிறது கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதோட எப்படி இதை ஃபிட் பண்ணணும். இது வந்து சிம்பிள் தான். இது வந்து சக்ஷனு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர். சிம்பிள் 2 ஆப்ஷனு. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி 2 செகண்ட் தான் இப்படி மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சு ஈஸியாக சக்ஷன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸி சக்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி இது வந்து நீங்கள் அட்டாச்சபிள் வேறு தான் கூட மாட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இது மாட்டியாச்சு. இப்போ இது சக்ஷன் பவர்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சக்ஷன் பவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 mm வாட்டர் க்ளூமன்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் க்ளூமங்கிற அளவாக தான் அளக்குறாங்க. பட் அது எப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ப்ளோயர் பற்றி பார்த்தோம். இது வந்து சக்ஷன் இல்லையா, இது வந்து ப்ளோயர். நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து அக்சசரிஸில் ப்ளோயர் கப்புன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, புஷ்ஷுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த புஷ் நீங்கள் ஃபஸ்ட்டு கழட்டணும். இந்த பிளாக் கலர் புஷ்ஷை ஜஸ்ட் ரொட்டேட் ஒரு திருப்பிங்க டக்குனு ரொட்டேஷன் தான். திருப்பிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு பார்த்தீங்களா, இதை வந்து போடணும். போட்டு இப்படி மாட்டிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் இதில் வந்து ப்ளோ பண்ணிக்கலாம். இதில் டேட்டாவும் ப்ளோ பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இதை மாட்டலாம் இதில். ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த ஓஸ் இது மாதிரி எல்லா ஓஸையும் மாட்டலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றும் காமிச்சு எப்படி மாட்டுறதுன்னு நீங்கள் அதை ஒவ்வொன்றும் மாட்டிக்குவோம். இது மாற்றி உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறோம். ஓகேங்களா? சார் அந்த சரி மாட்டலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதெல்லாம் மாட்டிட்டீங்கன்னா அடுத்து இது வந்து ப்ளோ பண்ணிக்கலாம். இதில் ப்ளோ பண்ணுறது ப்ளோயர், அதாவது காற்று வெளியே வர்றதுக்கு அது உள்ளே போகிறதுக்கு. ஓகேங்களா? அதாவது காற்று இழுக்கிறது வேக்கம் காற்று இழுக்கிறது தான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம். இது வந்து ப்ளோயரோட வரும். எல்லாமே ப்ளோயர் அண்ட் வேக்கம் ரெண்டுமே சேர்ந்து வரும். இது ப்ளோயரோட வரும். ஸோ உங்களுக்கு ப்ளோ பண்ணுறதா இருந்தாலும் ப்ளோ பண்ணிக்கலாம். இந்த ப்ளோயர் இருக்குல்ல, ப்ளோயருங்கிறது ஏர் தானே. ஏரோட அளவு அதாவது ஃபோர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் per செகண்ட். 1 செகண்ட் 14 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெளியே தள்ளுற அளவுக்கு அந்த இருக்கும். மொத்த கெப்பாசிட்டிக்குன்னு சொல்கிறாங்க Eureka Forbes சைட்லேருந்து. அடுத்து மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துருவோம். உங்களுக்கு அக்சசரி சொல்லிட்டேன், ப்ராடக்ட் சொல்லிட்டேன், ப்ராடக்ட்ல இருக்கிறது சொல்லிட்டேன், கேபிள் சொல்லிட்டேன், எல்லாமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன். கேபிள் இப்போ எப்பவுமே மேக்ஸிமம் கேபிள்ஸ் கொடுக்குறது பெட்டர். சம் பிராண்ட்ஸ் அதில் நினைக்கிறேன். நான் ஒரு வேக்கம் பார்த்துருக்கேன். நாம தான் கேபிள் வந்து சின்ன வேக்கம் தான். அது வந்து அந்த வேக்கம்ல கேபிள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்சு 18 feet கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்டர் தான். அவ்வளோ மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏன் நான் Eureka Forbes எடுத்தேன்னா, Eureka Forbes தான் நம்பர் 1 வேக்கம் கிளீனர் பிராண்டுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாங்க. நீங்கள் அந்த பாக்ஸ் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது பாக்ஸில் காமிச்சிருந்தேன். பாக்ஸோட அதான் போட்டிருந்தாங்க. அதனால சரி வேக்கம் எடுக்கணும் Eureka Forbes எடுக்கணும் Eureka Forbes எடுத்தேன். இது ஒரு பேசிக் வேரியன்ட். அடுத்த வேரியன்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும்னா சரி அடுத்த வேரியன்ட் எல்லாம் இதுக்கு பேஸ் வேரியன்ட் இல்லையா, அடுத்த வேரியன்ட் இல்லை ப்ரீமியம் வேரியன்ட், மிட் வேரியன்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணணும்னா கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி எப்பவுமே 1 year தான். வேக்கம் கிளீனர்ஸ் இந்த மாடலுக்கு 1 year தராங்க. அதர் மாடல்ஸ் எவ்வளோங்கிறது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு 1 year வாரண்டிங்கிறது டோர் ஸ்டெப். இதுதான் இங்கே ப்ளஸ். இது வந்து ஹேண்டி தான். நீங்கள் வந்து எங்கே வேணால் கொண்டு போயிடலாம். ஒரு சர்வீஸ்னால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு விஷயம் கிடையாது. பட் இதுக்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் தராங்க. இது ஒரு பெட்டர் ஐடியா. 1 year வாரண்டிங்கிறது போதுமானது தான் நினைக்கிறேன். அடுத்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Eureka Forbes-ஓட ஈஸி கிளீன் அப்படிங்கிற மாடல், இந்த மாடல் தான் ஈஸி கிளீன் மாடலோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2849 இருக்குது. அதாவது 2849 ரூபா. இது வந்து ரெண்டு விதமாக வைப் பண்ணலாம் நம்ம சேனல்லையே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக வைப் பண்ணலாம். நம்ம சேனலோட ஸ்பெஷல் ப்ரைஸ் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இனி ஏதாவது வீடியோ வேணுமா, இந்த வேக்கம் கிளீனர் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வேக்கம் கிளீனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? இது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பார்க்கலாம். வேறு ஏதாவது வேக்கம் கிளீனர்ஸ், அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அப்ளையன்சஸ் ஐட்டம் தான் ரிவ்யூ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வேக்கம் கிளீனர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, இந்த வேக்கம் கிளீனர் யாராவது வாங்க போயிருந்தா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக சேனலோட வீடியோவை உடனே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.